வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் அதிகரிக்கும் வெப்பநிலை, இன்றியமையா பொருள் கையிருப்பு உறுதி செய்யப்படும். தெக்குன் கடனுதவி 7,52,000 தொழில் முனைவோர் பலன். சூடான் நெருக்கடி, மலேசியர் எவரும் பாதிக்கப்படவில்லை. மடானி வேளாண் சிறப்பு விற்பனை திட்டம் இன்று நாடு தழுவிய நிலையில் தொடக்கம் கண்ட அந்த திட்டத்திற்கு மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிட்டியுள்ளது. சந்தை விலையை காட்டிலும் 30 விழுக்காடு மலிவான விலையில் அவர்கள் பொருள் வாங்கலாம் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் பொருட்டு தமது அமைச்சு வேளாண் சந்தை வாரியம் ஃபாமாவுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. கோழி இறைச்சி குறைவான விலையில் விற்கப்படுவதால் மக்கள் அதிகமானோர் அதனை வாங்க படையெடுக்கின்றனர். எனவே இறைச்சி வகை விற்பனைகள் மட்டுமின்றி கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் விற்பனையும் திட்டத்தில் விரிவுபடுத்த இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. B40 தரப்பினர் வறிய நிலையில் உள்ளோர் மட்டுமல்லாது M40 தரப்பினரும் இதில் பயனடைவர் என டத்தோஸ்ரீ முகமது சாபு கோடிக்காட்டினார். நோன்பு பெருநாளுக்கு தேவையான பொருள்களை மலிவு விலையில் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். விரைவில் ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரை உள்ளடக்கிய இதர 9 பகுதிகளில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படும். ஸ்லாங்கூர், கிள்ளான், கம்புங் ஜோஹான் சத்யாவில் மடானி வேளாண் சிறப்பு விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே நாட்டில் வெப்பநிலை அதிகரித்த போதிலும் விவசாய பங்கு இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ளது. விவசாயத் துறைக்கு ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள தொடர்புடைய தரப்பினர் எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதாக டத்தோஸ்ரீ முகமது சாபு உறுதி வழங்கினார். இன்றியமையா பொருள் கையிருப்பு போதுமானதாக இருப்பதும் உறுதி செய்யப்படும். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ளும் வகையில் அவசர திட்டமும் வரையப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கோலாலம்பூரிலிருந்து தாவாவ் செல்ல பொருளாதார பிரிவுக்கான வான் பயண டிக்கெட்டின் விலை 3,138 ரிங்கேட்டா. அந்த தகவலில் உண்மையில்லை என விளக்கமளித்துள்ளார் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக். அந்த தகவல் முரண்பாடு குறித்து மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவன குழாமின் தலைமை செயல்முறை அதிகாரி கேப்டன் இசாம் இஸ்மாயிலை தொடர்பு கொண்டு விளக்கம் கூறியதாக ஆண்டனி லோக் அறிக்கையின் வாயிலாக தெளிவுபடுத்தினார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு இம்மாதம் 20ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து தாவாவுக்கு பயணிக்கும் வான் சேவைக்கான நுழைவுச் சீட்டு அதிக விலைக்கு விற்பதாக போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் கூறியிருந்தார். குறிப்பாக பொருளாதார பிரிவுக்கான டிக்கெட்டின் விலை 3,138 ரிங்கிட் வரைக்கும் விற்கப்படுவதாக அவர் கலக்கம் தெரிவித்தார். அன்றைய நாளில் அந்த இலக்கை உட்படுத்திய பொருளாதார பிரிவுக்கான நுழைவுச் சீட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டன என ஆண்டனி லோக் பதிலுரைத்தார். தற்போது வர்த்தக பிரிவுக்கான நுழைவுச் சீட்டுகள் மட்டும் மீதமுள்ளன. அவற்றின் விலையும் தலா 2,863 ரிங்கேட் 40 சென்ட் ஆகும். 3,000 ரிங்கேட்டை அது எட்டவில்லை. அதன் தொடர்பில் கூடுதல் விவரங்களை வழங்க புத்ராஜயாவில் உள்ள போக்குவரத்து அமைச்சில் நாளை செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆண்டனி லோக் குறிப்பிட்டார். 7,52,000 தெக்குன் குறு கடனுதவி திட்டத்தின் வழி கடந்த 25 ஆண்டுகளில் பயனடைந்த தொழில் முனைவோரின் எண்ணிக்கை அது. 3,932 இந்திய தொழில் முனைவர்களும் அதில் பயனடைந்ததாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். 8,30,00,000 ரிங்கிட் மதிப்பிலான கடனுதவி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முனைவோரின் தொழில் வளர்ச்சிக்கு உதவ அரசாங்கம் எப்போதும் ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். நிதி உதவி, தொழில் முனைவோர் பயிற்சி அல்லது சந்தைப்படுத்தல் தொடர்பான ஆலோசனை உட்பட அமைச்சின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள இளம் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்படுகின்றனர். மேலும் தொழில் முனைவோர் தொடர்பான ஆலோசனைகளை வழங்க 40க்கும் மேற்பட்ட
மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட உள்ளதாக அவர் கூறினார். பேரா தஞ்சோங் மாலிமில் மாநில தொழில் முனைவோர் நாளை தொடக்கி வைத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் கீழ் இயங்கும் தொழில்துறையினரும் வியூக பங்காளிகளும் நடமாடும் ராமா விற்பனையை மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். புறநகரில் வாழும் மக்களும் இதனால் பயனடைவர் என துணை அமைச்சர் ஃபுசியா சலே கருத்துரைத்தார். நடமாடும் கருணை விற்பனை வழி தினசரி தேவைக்கான பொருள்களை பொதுமக்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். தற்போது வணிக தளங்களிலும் வணிக வளாகத்திற்கு வெளியிலும் மேற்கொள்ளப்படும் ராமா விற்பனைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. ஆனால் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கழிவு விலையில் பொருள்களை வாங்க முடிவதில்லை என ஃபுசியா குறிப்பிட்டார். ஆகையால் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள தொழில்துறையினர் நடமாடும் ராமா விற்பனை முன்னெடுப்பை மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னதாக பஹாங் புக்கானில் மாநில அளவிலான ராமா விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்து ஃபுசியா உரையாற்றினார். அந்த மாநிலத்தின் 14 நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று முதல் 2 நாள்களுக்கு ராமா விற்பனை மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் ஜொஹூரின் 26 நாடாளுமன்ற தொகுதிகளில் ராமா விற்பனை திட்டம் அடுத்த மாதம் தொடங்கும். மாதம் 2 முறை நடைபெறவுள்ள அந்த விற்பனையில் பொதுமக்கள் 15 முதல் 20 விழுக்காடு கழிவு விலையில் இன்றியமையா பொருள்களை வாங்கலாம் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லீ திங்ஹன் தெரிவித்தார். அந்த முன்னெடுப்பில் அதிகமானோர் பயன்பெற விற்பனைக்கான இடமும் தேதியும் மாதந்தோறும் மாற்றப்படும். அவ்வகையில் ஒவ்வொரு மாதமும் 52 பகுதிகளில் ராமா விற்பனை நடைபெறும். ஜொஹூரில் பெருநாள் கால உச்சவரம்பு விலை திட்டத்தை தொடக்கி வைத்து லீ திங்ஹன் உரையாற்றினார். இவ்வேளையில் நோன்பு பெருநாள் காலம் நெடுகிலும் கோழி விலை நிலைநிறுத்தப்படும் என மாநில அரசு உறுதியளித்திருக்கிறது. இதனிடையே பினாங்கில் ஈகை திருநாளுக்கான செலவுகளை குறைக்க வகை செய்கிறது ராமா விற்பனை முன்னெடுப்பு. கபாலாபாத்தாஸில் மேற்கொள்ளப்படும் மஹாபா விற்பனை திட்டத்தில் பொதுமக்கள் குறைந்த விலையில் பொருள்களை வாங்க முடிகிறது. அந்த விற்பனை திட்டத்தில் 200 வணிகர்கள் பங்கேற்றுள்ளதாக அதன் ஏற்பாட்டாளர் ஜைனி அபு ஹசன் தெரிவித்தார். 1000க்கும் அதிகமான மக்கள் அந்த கருணை விற்பனை திட்டத்தின் வாயிலாக பயனடைந்தனர். கடந்த மார்ச் முதல் நடத்தப்பட்ட ஓப்ஸ் பந்தாவ் நடவடிக்கையில் 53,000க்கும் மேற்பட்ட வணிக மனைகள் சோதனையிடப்பட்டன. பல்வேறு குற்றங்களுக்காக 319 பேர் மீது ஏறக்குறைய 51,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. தரமான வர்த்தக சூழலை உருவாக்கும் நோக்கத்தை அது கொண்டிருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் செயலாக்க இயக்குநர் டத்தோ அஸ்மான் அடம் தெரிவித்தார். குறிப்பாக பெருநாள் காலங்களில் வாழ்க்கை செலவின அதிகரிப்பை எதிர்கொள்ள மக்களுக்கு இது உதவும் என அவர் மேலும் விளக்கினார். இணைய வர்த்தகமும் இந்த நடவடிக்கையின் வழி கண்காணிக்கப்படும். சுங்கைபுலோ இளைப்பாறும் தளத்தில் ஓப்ஸ் பந்தாவ் நடவடிக்கையை பார்வையிட்ட பின் டத்தோ அஸ்மான் செய்தியாளர்களிடம் பேசினார். நோன்பு பெருநாள் காலத்தில் TNB-யின் 9,400 ஊழியர்கள் பணியில் ஈடுபடுவர். தீபகற்ப மலேசியாவில் மின்சார விநியோகம் சீராக இருக்க அது வகை செய்யும். நாட்டிலுள்ள அனைத்து மின் நிலையங்கள் கட்டுப்பாட்டு சேவை மையங்களில் தயார் நிலையாக அவர்கள் சுழல் முறையில் பணிக்கு அமர்த்தப்படுவர். வாடிக்கையாளர்களுக்கு தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதற்காக TNB-யின் நுட்பக்கூறுகள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என அதன் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ பஹரின் டீன் தெரிவித்தார். நீண்ட விடுமுறையை ஒட்டி பலர் சொந்த ஊருக்கு முன்கூட்டியே திரும்புவர் என்பதால் இந்த ஆயத்தம் செய்யப்படுவதாக அவர் விளக்கினார். முறையான உரிமம் இன்றி பட்டாசு விற்றதன் வினை. அந்த குற்றத்திற்காக இதுவரை 120 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து சுமார் 34 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அரச மலேசிய போலீஸ் படை செயலாளர் டத்தோ நூர்சியா முஹம்மது சடுடின் தெரிவித்தார். கடந்த மார்ச் 28ஆம் தேதி முதல் இம்மாதம் 9ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர்கள் கைதானார்கள். உரிமம் இன்றி பட்டாசு விற்பனையில் ஈடுபட்டது, தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை விற்பனை செய்தது உள்ளிட்ட விதிமீறல்களை அவர்கள் புரிந்ததாக டத்தோ நூர்சியா குறிப்பிட்டார். கைதான அனைவரும் 1957 வெடிப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் சிறை அல்லது 10,000 ரிங்கிட் தண்டம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். சட்டவிரோத பட்டாசு
விற்பனையை தடுக்க நாடு முழுவதும் சோதனை நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இணைய வழி விற்பனைகளும் கண்காணிக்கப்படுவதை டத்தோ நூர்சியா சுட்டினார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு பட்டாசுகளை விற்பனை செய்ய அரச மலேசிய போலீஸ் படை 6526 விண்ணப்பங்களை பெற்றது. அவற்றுள் 5188 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக டத்தோ நூர்சியா தெரிவித்தார். வங்சா மஜு ரமதான் சந்தை மலேசியாவில் நீண்ட மற்றும் அதிக கடைகளை கொண்டிருக்கும் சந்தையாக அது கருதப்படுகிறது. 90ஆம் ஆண்டுகள் தொட்டு இன்றளவும் தலைநகர் வாசிகளின் முதன்மை தேர்வாக அந்த சந்தை விளங்குகிறது. ஒவ்வொரு ரமதான் மாதமும் 200க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பல தரப்பட்ட பொருட்களை இங்கே விற்பனை செய்து வருகின்றனர். இந்த சந்தையின் சிறப்பம்சமே பாரம்பரிய உணவு வகைகள்தான். காலம் மாறினாலும் சுவை மற்றும் பாரம்பரிய கூறுகளில் அவை மாற்றம் காணாததால் மலாய்க்காரர்கள் மட்டுமின்றி பிற இனத்தவரும் அந்த சந்தைக்கு படையெடுக்கின்றனர். 90களில் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இந்த சந்தையில் இப்போது பல வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதுவும் வார இறுதியில் அதிகமான வாடிக்கையாளர்கள் இங்கு அலைமோதுவதற்கு காரணம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் கட்டாயம். கால சுவடுகளில் அப்படி மறைந்து போகக்கூடிய ஒன்றை இன்னமும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் பினாங்கைச் சேர்ந்த சூ யூ சுன். 66 வயதான அந்த முதியவர் ரிக்ஷாவை உருவாக்கும் பணியில் இன்னமும் தீவிரப்பட்டு வருகிறார். ஒப்புக்கொண்டார். உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் அந்த தொழிலை தொடரவும் அவற்றின் விலை தலா 7500 ரிங்கெட் ஆகும். காலதேவனுடன் போட்டி போடுவதற்கு தனது உடலில் தெம்பு இல்லை என வாடகை கடை வீட்டில் பிழைப்பு நடத்தி வரும் அவர் சொன்னார். இன்னும் 4 ஆண்டுகளில் 70 வயதை எட்டவிருக்கும் அவர் அந்த தொழிலுக்கு முழுக்கு போடவும் எண்ணியுள்ளார். அந்த பரம்பரை தொழில் தம்மோடு மறைந்து போய்விடுவதை எண்ணி வருத்தத்தில் இருக்கிறார் சூ. காட்டும் ஒளியில் மறைத்தந்த நிறைமாதம் ரமதான். பொழுதெல்லாம் நோன்பிருந்து ஷவால் பிறையில் பெருநாள் காணும் பேரின்பம். கத்துப்பாட்டும் இரண்டாங்கும் நாவில் சுவையூட்டும் நல்ல தருணங்கள். ஈகை திருநாள் பற்றிய இனிய நினைவுகளை பகிர இவ்வாரம் சிறப்பு தொகுப்பாக மலர்கிறது வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2லும் விரித்த அலைவரிசையிலும் உங்கள் இல்லங்களை நாடி. தமக்கு பிறகும் ரிக்ஷாக்கள் அந்த பாக்கு தீவில் உலாவ வேண்டும். தமக்கு பிறகும் ரிக்ஷாக்கள் அந்த பாக்கு. சூடானின் அண்மைய நிலவரம். அங்குள்ள 29 மலேசியர்களும் பாதுகாப்பாக இருக்கின்றனர். அவர்களுக்கு உரிய உதவிகளும் நல்கப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அவர்களுள் பெரும்பாலானோர் மாணவர்கள். சம்பந்தப்பட்ட மலேசியர்களுடன் வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து அணுக்க தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் ஆயுதப்படைக்கும் RSF மின்னல் படைக்கும் இடையே மூண்ட மோதல்களை தொடர்ந்து நாட்டில் பாதுகாப்பு நிலை குத்தியுள்ளது. கத்துமின் சில பகுதிகளில் அமைதியின்மை நிலவுவதை அங்குள்ள மலேசிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சூடானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள அனைத்து மலேசியர்களும் நிலைமை சீராகும் வரை தங்கள் பயணத்தை ஒத்திவைக்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டது. சூடானுக்கான மலேசிய தூதரின் இல்லத்தில் இருந்து தற்காலிகமாக இயங்கி வரும் மலேசிய தூதரகத்தை திரையில் காணும் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். G7 நாடுகளுக்கான உச்சநிலை கூட்டத்தை தலைமையேற்கவிருக்கும் டோக்கியோ அதன் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. ஜப்பானில் மக்களாட்சி காக்கப்படுவதை உறுதி செய்ய வன்முறைகள் முழுமையாக களையப்பட வேண்டும் என பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறைகூவல் விடுத்தார்.
நேற்று சந்தேக நபர் ஒருவர் நடைபாதையில் நெருப்பு துகள்களை எரிந்ததால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறு கிஷிடா அறிக்கையின் வழி தெரிவித்தார். அதனால் பாதுகாப்பு நிலையை அதிகரிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு அமைச்சரவை தலைமைச் செயலாளர் ஹிரோகசு மட்சுனோ ஆணை பிறப்பித்தார். அடுத்த மாதம் ஹிரோஷிமாவில் G7 நாடுகளுக்கான உச்சநிலை கூட்டம் நடைபெறவிருப்பதால் நாட்டின் பாதுகாப்புக்கு ஜப்பானிய அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது. G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கருஇசாவா நகரில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க இன்று ஜப்பான் சென்றடைவர். தவறான முகவரிக்கு வந்ததன் விளைவு, போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆடவர். நியூ மெக்சிகோவில் முகவரி மாறி வேறு வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் அங்கிருந்த ஆடவரை தற்காப்புக்காக சுட்டு வீழ்த்தினர். ஃபார்மிங்டனில் குடும்ப வன்முறை தொடர்பாக கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்தனர். விலாசம் சரிதான், ஆனால் வீடுதான் தவறாகிவிட்டது. முகவரி மாறி வேறு வீட்டிற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொள்ள முற்பட்டனர். வீட்டின் முன் இருப்பது போலீஸ் என அறிந்து கொண்ட 52 வயது ராபர்ட் டாட்சன் அவர்களை நோக்கி துப்பாக்கியை குறிவைத்தான். போலீஸ் அதிகாரியும் தற்காப்புக்காக அந்த ஆடவனை சுட்டு வீழ்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக மாநில காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கிடுகிடுவென உயரும் விலைவாசி, பணவீக்கம் இவற்றின் எதிரொலியால் ஈகை திருநாளை எப்படி கொண்டாடப் போகிறோம் என்ற கவலை இந்தோனேசிய முஸ்லிம்களுக்கு. அத்தியாவசிய பொருள் விலை அதிகரித்திருப்பதால் பெருநாளுக்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதிலும் சிரமம். நோன்பு பெருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை தயார்படுத்த வேண்டுமே. ஆனால் அந்த எண்ணங்களுக்கு பேரிடியை தந்திருக்கிறது விலைவாசி உயர்வு. ஆயினும் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்க தவறவில்லை ஜகார்த்தாவாசிகள். பொருள் விலை உயர்ந்திருப்பதற்கு ஊடே தேவையானவற்றை மட்டும் வாங்கிக் கொண்டு பெருநாளை வரவேற்க அவர்கள் காத்திருக்கின்றனர். இறுதி நேரத்தில் பொருள் வாங்குவோரும் உண்டு. ஆனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இம்முறை பொருள் விலை சற்று அதிகம்தான் என்கின்றனர் வாடிக்கையாளர்கள். நாட்டின் பொருளாதாரம் நலிவடைந்ததன் எதிரொலி பெருநாளுக்கு புத்தாடை வாங்குவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்ற வருத்தம் கடைக்காரர்களுக்கு. இத்தகைய சவால்களுக்கு ஊடே இந்தோனேசியாவில் ஏப்ரல் 22ஆம் தேதி ஈகை திருநாள் கொண்டாடப்படவிருக்கிறது. புதிய வானிலை செயற்கைக்கோளை வெற்றிகரமாக பாய்ச்சியது சீனா. லாங் மார்ச் 3B ரக ராக்கெட்டின் மூலம் அந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு ஏவப்பட்டது. உள்ளூர் நேரப்படி காலை மணி 9:36க்கு ஃபெங்யூன் 3-7 செயற்கைக்கோள் வடமேற்கு சீனாவின் ஜூ-1 ஏவுதளத்திலிருந்து விண்ணுக்கு ஏவப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வானிலை கணிப்புகள், பேரிடர் முன்னெச்சரிக்கை தொடர்பான தகவல்களை ஃபெங்யூன் 3-7 துல்லியமாக வழங்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இன்று விண்ணுக்கு பாய்ச்சப்பட்ட செயற்கைக்கோள் லாங் மார்ச் ரக ராக்கெட்டால் பாய்ச்சப்பட்ட 471வது செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தக்கது. நச்சரிக்கும் கொசு கூட்டம், உயிரையே பறிக்கும் விஷ பாம்புகள், இவற்றுக்கு நடுவில் வேலை என்று கூறினால் செய்வீர்களா? நிச்சயம் ஒருவித அச்சமும் தயக்கமும் இருக்கும். ஆனால் அடுத்து வருபவருக்கோ அப்படியன்று. ஆளில்லா காட்டில் தன்னந்தனியாய் வேலை பார்க்கிறார். அவர் பற்றிய செய்திதான் இது. ஜார்ஜி லிங்குவா அடர்ந்த அமேசான் காட்டுக்குள்தான் இவருக்கு நிரந்தர வேலை. அப்படி என்ன வேலை என்கிறீர்களா? பிரேசிலில் விளையும் பழக்கொட்டைகளை சேகரிப்பது. சுற்றும் முற்றும் ஆபத்தான விஷ ஜந்துக்கள் ஏராளம் இருக்கும். ஆனால் துளியும் அச்சமின்றி இந்த காட்டுக்குள் ஒற்றை ஆளாக வலம் வருகிறார் 56 வயது லிங்குவா. பழக்கொட்டையை பொறுக்கும் வேலை ஆபத்து நிறைந்தது. பேருருவம் கொண்ட பாம்புகள், பூரான், தேள், தீ எறும்பு ஆகியவை இங்கு உலா வருகின்றன. வேலை கடினமா என வினவப்பட்டதற்கு நிச்சயம் கடினமே என புன்னகைத்தபடியே பதில் தருகிறார் அவர். லூஸ் டி அமெரிக்கா எனும் கிராமம்தான் லிங்குவாவுக்கு பூர்வீகம். அங்கு அவரை போல் ஏராளமானோர் அமேசானில் பழக்கொட்டையை பொறுக்கும் வேலை செய்கின்றனர். மனத்துணிச்சல் சற்று அதிகம்தான் போலும் இந்த பிரேசிலியர்களுக்கு.
வியப்புகளும் விந்தைகளும் நிறைந்ததுதானே உலகம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பூமியின் ஏதேனும் ஒரு பாகத்தில் அவை நிகழ்கின்றன. அப்படி சிந்தையை கவர்ந்த உலக நடப்புகள் தொகுப்பாக. நீரின்றி அமையாது உலகு. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த நீரை மற்றவர் மீது ஊற்றி விளையாடுவது ஏனோ? சீனா யூனான் மாகாணத்தில்தான் அத்தகைய அரிய விழா நடைபெறுகிறது. கோவிட்-19 பரவலுக்கு பின் முதல் முறையாக நடைபெற்ற அந்த விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதுவும் சீனாவில்தான். சீனாவின் 133ஆம் ஏற்றுமதி இறக்குமதி கண்காட்சியின் போது வானை அலங்கரித்த ட்ரோன் காட்சிகள் இவை. பார்ப்பதற்கே ரம்மியமாக இருக்கிறது அல்லவா? அங்குள்ள கென்டன் கோபுரத்தை சுற்றிலும் மெளிர்ந்த வாசகங்கள் இருண்ட வானுக்கு ஒளியூட்டின. மீண்டும் உயிர் பெற்றது இன்டி ரைமி பாரம்பரிய சடங்கு. பெருவின் சுற்றுலாத்துறையை உந்தச் செய்யும் நோக்கில் அந்த கலாச்சார நிகழ்ச்சிக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 காரணமாக அது ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. கண்கவர் பாரம்பரிய நடனங்கள், நாடகங்களுடன் இப்போது மீண்டும் களை கட்டியிருக்கிறது இன்டி ரைமி கலை நிகழ்ச்சி. ரமதான் காலத்தில் உணவுகள் கூடுதல் சிறப்பை பெறுகின்றன. நாவுக்கு ருசியூட்டும் உணவு பதார்த்தங்களுடன் அப்படி நிகழ்ச்சியுடன் நோன்பு துறக்கின்றனர் லிபிய நாட்டவர்கள். நோன்பு மாதத்தில் அங்கு பசின் எனும் ரொட்டி பேரளவில் தயாரிக்கப்படுகிறது, விற்பனையாகிறது. அவற்றை உண்டு மகிழவே தனி கூட்டம் உண்டு. ஆர்டிக் நரி, செந்நரி, வங்காள நரி, மணல் நரி, உலகில் இப்படி எண்ணற்ற நரி இனங்கள் வாழ்கின்றன. ஆனால் கொயோட்டீஸ் எனும் ஒரு நரி இனத்தை பற்றி கேள்விப்பட்டதுண்டா? ஆம், இதோ பிரான்ஸ் விலங்கு பூங்காவில் பிறந்திருக்கும் 6 கொயோட்டீஸ் நரிக்குட்டிகள். காண்பதற்கரிய அந்த நரிக்குட்டிகளை பார்க்கவும் ரசிக்கவும் மக்கள் படையெடுக்கின்றனர். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புதிய தேசிய சாதனை நேரத்தை உருவாக்கினார் ஷெரின் சாம்சன் வெலபாய். சுமார் 30 ஆண்டுகளாக அதில் நாட்டின் காலஞ்சென்ற ஓட்டப்பந்தய வீராங்கனை ரபியா அப்துல் சலாம் ஏற்படுத்திய தேசிய சாதனை நேரம் முறியடிக்காமல் இருந்தது. அமெரிக்கா கலிபோர்னியாவில் இன்று அதிகாலை நடந்தேறிய 63வது மவுண்ட் SAC ரிலேஸ் தடகள போட்டியில் 25 வயதான ஷெரின் அந்த சாதனையை படைத்தார். மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் 5ஆம் நிலையை பிடித்த அவர் அவ்வோட்டத்தை 51.8 வினாடிகளில் முடித்தார். காலஞ்சென்ற ரபியா பிலிப்பீன்ஸில் 1993ஆம் ஆண்டு நடந்தேறிய போட்டியொன்றில் 52.56 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மலேசியாவுக்கு பெருமை சேர்த்த முன்னாள் ஓட்டப்பந்தய வீரர்கள் சாம்சன் வெலபாய், ஜோசபின் மேரி தம்பதியினரின் புதல்வியான ஷெரின் கம்போடியா 2023 போட்டியில் தங்கத்தை கைப்பற்ற சரியான தடத்தில் உள்ளார். அந்த போட்டி அடுத்த மாதம் தொடங்குகிறது. வியட்நாமில் கடந்த ஆண்டு அரங்கேறிய போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் உபசரணை நாட்டின் வீராங்கனை குவென் தி ஹுயன் தங்கம் வென்றிருந்தார். அதில் அவர் பதிவு செய்த நேரம் 52.83 வினாடிகளாகும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட முடிவு. பட்டியலில் முன்னணியில் இருக்கும் ஆர்சனலுடனான புள்ளிகள் இடைவெளியை 3ஆக குறைத்துக் கொண்டுள்ளது மான்செஸ்டர் சிட்டி. அந்த நடப்பு வெற்றியாளர் இன்று அதிகாலையில் லெஸ்டரை 3-1 என வீழ்த்தியது. அந்த பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கும் சிட்டி முதல் கோலை புகுத்த அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 5வது நிமிடத்திலே அந்த கோலை அடித்தார் ஜான் ஸ்டோன்ஸ். 13வது நிமிடத்தில் அந்த உபசரணை அணிக்கு பெனல்டி அடிக்கும் வாய்ப்பு வாய்த்தது. அதனை கோலாக்கினார் நோர்வே தாக்குதல் நட்சத்திரம் எர்லிங் ஹாலண்ட். அவரே 12 நிமிடங்கள் கழித்து சிட்டிக்கான 3வது கோலை புகுத்தி அவணியின் வெற்றியை உறுதி செய்தார். நடப்பு பருவத்தில் சிட்டிக்கான ஹாலண்ட் அடித்திருக்கும் 32வது கோல் அதுவாகும். அந்த வெற்றியை அடுத்து 70 புள்ளிகளுடன் அந்த அணி தொடர்ந்து 2ஆம் நிலையை வகிக்கிறது. கூடுதல் 3 புள்ளிகளுடன் முதல் நிலையில் இருக்கும் ஆர்சனல் இன்றிரவு வெஸ்ட் ஹாமுடன் மோதுகிறது. அந்த ஆட்டம் இரவு 9 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனிய புண்டஸ்லீகாவில் 3 புள்ளிகளை திரட்டுவதில் தோல்வி கண்டுள்ளது பயர்ன் மியூனிக். ஹாஃபன்ஹைம் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த நடப்பு வெற்றியாளர் ஒற்றை கோலில் சமம் கண்டது. குரலும் விளக்கமும். குரல் 1300. தஞ்சம் தமரல்லர்
ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. தலைவனின் பிரிவை தாளாது மேலும் ரணத்தை கூட்டுகிறாயே நெஞ்சே. அந்த நெஞ்சே ஆறுதல் தராத போது வேறு யார் அடைக்கலம் கொடுப்பார் என தலைவியின் காதல் வலியை உணர்த்துகிறது அந்த குரல். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.